வணக்க மக்களே, வெல்கம் டு தி வென்ச்சர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது சன் ஆஃப் அப்படின்ற தெலுங்கு மூவி தமிழ் டப்பிங்கோட பிரைம்ல அவைலபிளா இருக்கு. இந்த படம் அப்பா பையன் இடையே இருக்கக்கூடிய ரிஃப்ட மையமா வச்சு அமைக்கப்பட்ட ஒரு ஃபேமிலி டிராமா. ஆக்சுவலா நம்ம ஹீரோவோட அம்மா சின்ன வயசுலயே இறந்துடுறாங்க. சோ ஹீரோ தன்னோட அப்பாவோட தான் வளர்றாரு. இவங்க ரெண்டு பேருக்குள்ள சின்ன வயசுல இருந்தே ஏகப்பட்ட பிரச்சனைகள் அப்படின்றது இருக்கு. வளர்ந்ததுக்கு அப்புறமும் நம்ம ஹீரோ ஒரு தருதலையா தான் சுத்திட்டு இருக்காரு. அதனால அவங்க அப்பா செம்ம காண்ட்ல இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இந்த லட்சணத்துல இவர் லவ் வேற பண்ணிட்டு வருவாரு. அந்த லவ்ல நம்ம ஹீரோ அப்பானால என்ன மாதிரியான அவமானத்தை ஹீரோ ஃபேஸ் பண்றாரு, அவரை பழி வாங்குறதுக்கு ஹீரோ என்ன பண்றாரு, அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த சேலஞ்ச் எப்படி போகுது, டுவர்ட்ஸ் தென் என்ன ஆகுதுன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். இந்த படத்தோட ஒரு முக்கியமான ஹைலைட்டே இந்த அப்பா பையன் ரிஃப்ட் அப்படின்ற ஒரு மேட்டர் தான். பட் இந்த மேட்டரை நம்ம நிறைய படங்கள்ல இதோட பெட்டர் வெர்ஷனாவே பார்த்திருப்போம் அப்படின்னே சொல்லலாம். உதாரணத்துக்கு திருச்சிற்றம்பலம் படம்லாம் இந்த விஷயத்த ரொம்ப சூப்பராகவே ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் இந்த படத்துல காட்டியிருப்பாங்க. அதாவது ஒரு பேச்சுலர் ஒரு குழந்தைய தனியா வளர்க்குற மாதிரியான ஒரு சினாரியோ. இதுவுமே நம்ம டாடா படத்துல ரொம்ப ரசிக்கிற மாதிரியான காட்சிகளோட பார்த்திருப்போம். ஸோ இதெல்லாம் கம்பேர் பண்ணும் போது இந்த படத்துல பெருசா புதுமை அப்படின்றது இல்லவே இல்லை. ரொம்ப ஆர்டினரியா தான் எடுத்திருந்தாங்க. அதே மாதிரி இந்த படத்துல அந்த கோர்ட் தீர்ப்புன்ற மாதிரி ஒண்ணு சொல்லுவாங்க. அது கேட்டவுடனே ஒரு குபீர் மொமெண்டா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். எப்படி ஒரு ஜட்ஜ் அந்த மாதிரி தீர்ப்பு சொல்ல முடியும்ட்டு டுவர்ட்ஸ் எண்ட் அதுக்கு லாஜிக்கலா சில ரீசனிங்லாம் வச்சிருப்பாங்க. பட் அதுவுமே ரொம்ப ஆக்வர்டா தான் இருந்துச்சு. ஹியூமர் அப்படின்றதும் பெரிய லெவல்ல ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. எமோஷனலாவும் அந்த அளவுக்கு ஸ்டார்டிங்லாம் ஒரு இம்பாக்ட் இல்லை. கடைசியில ஒரு சில காட்சிகள் கொஞ்சம் இம்பாக்ட்ஃபுல்லா இருந்துச்சு. அண்ட் ஒரு சின்ன சர்ப்ரைஸ் அப்படின்றது லாஸ்ட்ல ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. மற்றபடி த்ரூ அவுட் த மூவி ஒரு ஆர்டினரியான ஃபேமிலி டிராமாவா தான் இருந்துச்சு. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.3 out of 5. டைம் இருந்தா ட்ரை பண்ணுங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அடல்ட் கண்டென்ட்லாம் பெருசா இல்ல. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.